நண்பா, ரொம்ப பசிக்குது. இரை தேடி போகலாமா நண்பா? ஆம் நண்பா, இரை தேடி சென்று பசியாறி வருவோம். கிளம்பு நண்பா. ஓகே நண்பா, வாங்க போகலாம். பல இடங்கள் தேடி பார்த்தும் உணவே கிடைக்கவில்லை. நண்பா, அந்த குளத்தோரம் ஒரு மாமரம் தெரியுது, வா போகலாம். அந்த மரத்தில் நிறைய மாம்பழங்கள் பழுத்து வாசனை காற்றில் வீசிக் கொண்டிருந்தன. 2 எறும்புகளும் ரொம்ப பசியாக இருந்ததால் அந்த மாமரத்தின் மீது ஏறி தொங்கிக் கொண்டிருந்த பழுத்த மாம்பழத்தின் மீது அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தன. உடனே ஒரு பயங்கரமான காற்று வீச ஆரம்பித்தது. அந்த எறும்புகள் சாப்பிட்டு கொண்டிருந்த மாம்பழம் அறுந்து குளத்தில் விழுந்தது. அதிலிருந்த 2 எறும்புகளும் குளத்து தண்ணீரில் விழுந்து தத்தளிக்க ஆரம்பித்தது. நண்பா, இப்படி வந்து குளத்து தண்ணீரில் விழுந்து விட்டோமே, என்ன செய்வது என கேட்டது ஒரு எறும்பு. நிச்சயம் நமக்கு ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும். அதுவரை குளத்து நீரில் கொண்டே இருப்போம் என்றது மற்றொரு எறும்பு. நீண்ட நேரமாகியும் எந்த ஒரு உதவியும் கிடைக்கவில்லை. அந்த 2 எறும்புகளும் நீண்ட நேரமாகியும் நீந்தி நீந்தி சோர்ந்து போயின. நண்பா, எவ்வளவு நேரமாக நீந்தி கொண்டே இருந்ததால் எனது கை கால்கள் எல்லாம் சக்தி இழந்து போய்விட்டன. இதற்கு மேல் என்னால் நீந்தவே முடியாது. எப்படியும் தண்ணீரில் மூழ்கித்தான் சாகப் போகிறேன் என்றது ஒரு எறும்பு. இல்லை இல்லை, அப்படி சொல்லாதே. இன்னும் சற்று நேரம் குளத்து நீரில் நீந்தி போராடு. நிச்சயம் நாம் உயிர் பிழைப்பதற்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் என்றது மற்றொரு எறும்பு. இனியும் நமக்கு எந்த உதவியும் கிடைக்கப் போவது இல்லை. இறக்கத்தான் போகிறோம் என்று கூறி இருவரில் ஒரு எறும்பு குளத்து நீரில் மூழ்கி இறந்தது. மற்றொரு எறும்போ எப்படியாவது நாம் உயிர் பிழைத்து விடுவோம் என்ற முழு நம்பிக்கையோடு போராடிக்கொண்டே இருந்தது. அந்த எறும்புக்கும் நீண்ட நேரம் நீரில் நீந்தி கொண்டிருப்பதால் கை கால்கள் சோர்ந்து பயங்கரமாக வலி எடுக்க ஆரம்பித்தது. இனி நம்மாலும் முடியாது போலிருக்கு, இனி நாமும் இறந்து விடுவோமோ என்று இந்த எறும்பின் மனதில் தோன்றியது. இப்படி செத்து மடிவதற்காகவா பிறந்தோம்? வாழ்க்கை என்றால் பிரச்சனைகள் நிறைந்ததுதான். அதற்கு பயந்தால் வாழவே முடியாது. அதனால் துணிச்சலோடு போராட வேண்டும் என்று தனது மனதில் கூறிக்கொண்டது. அதேபோல் துணிச்சலோடும் போராடியது. கொஞ்ச நேரம் சென்ற பிறகு ஒரு பலத்த காற்று வீசத் தொடங்கியது. அப்போது அந்த மாமரத்திலிருந்து ஒரு மா இலை அந்த எறும்பின் பக்கத்தில் விழுந்தது. சட்டென்று அந்த எறும்பு அந்த மாவிலையை பிடித்து ஏறி அமர்ந்து அதை ஒரு படகாக பயன்படுத்தி கரையேறியது. இந்த அனைத்து நிகழ்வுகளையும் குளத்தில் இருந்து கொண்டு பார்த்து கொண்டிருந்த மீன் ஆனது அந்த எறும்பை பார்த்து சொன்னது, நீ துணிச்சலோடு விடாமல் போராடி கொண்டே இருந்தாய். அதனால்தான் உன்னால் கரையேற முடிந்தது. வாழ்த்துக்கள் நண்பா என்று சொன்னது அந்த மீன். ஆகவே நண்பர்களே, எந்த விஷயத்தையும் பயமின்றியும் துணிச்சலோடும் விடாமுயற்சியுடன் போராடினால் வாழ்க்கையில் எதையும் வென்றிடலாம்.
மீண்டும் சந்திப்போம்.